அனைவருக்கும் வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகித சமம். விகிதம் மற்றும் விகித சமத்துல இருந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்தாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். நம்முடைய அகாடமிக்கு யூடியூப் மூலியமா வரக்கூடிய பணம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருபடி விகிதம் காண்க 2:7. அதாவது வாட் வில் பி தி டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7. டியூப்ளிகேட் ரேஷியோனா அதாவது இருபடி விகிதம்னா இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2:7 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் 49. ஸோ இருபடி விகிதம் 4:49. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். துணை இருபடி விகிதம் காண்க 81:64. ஃபைண்ட் தி சப் டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 81:64. சப் டியூப்ளிகேட் ரேஷியோ அதாவது துணை இருபடி விகிதம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 81. இது அப்படியே ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இங்கே 64, இதையும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ 81 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோமா 9, அதே மாதிரி 64 ரூட்லேருந்து எடுத்தோமா 8. ஸோ துணை இருபடி விகிதம் பார்த்தோம்னா 9:8. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முப்படி விகிதம் காண்க 7:5. அதாவது ஃபைண்ட் தி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 7:5. ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ கியூப் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. 7 கியூப்ஸ் ஈக்குவல் டு 343. அதே மாதிரி அடுத்தது 5 இருக்குது. 5 கியூப்ஸ் ஈக்குவல் டு 125. அப்போ முப்படி விகிதம் 343:125. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். துணை முப்படி விகிதம் காண்க 512:729. அதாவது கால்குலேட் தி சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 512:729. துணை முப்படி விகிதம்னா கொடுத்துருக்கிற வேல்யூக்கு அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 512, அதேமாரி கியூப் ரூட் ஆஃப் 729. ஸோ 512 கியூப் ரூட் எடுத்தோமா 8, அதாவது 8 × 8 × 8. அப்போ ஒரு 8 வெளியில் வந்துடும். அதேமாதிரி இங்கே 729 கியூப் ரூட் எடுத்தோமா 9, அதாவது 9 × 9 × 9 729. ஸோ அப்போ துணை முப்படி விகிதம் பார்த்தோம்னா 8:9. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். அடுத்த சம் பார்க்கலாம். தலைகீழ் விகிதம் காண்க 17:19. வாட் வில் பி தி இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 17:19. தலைகீழ் விகிதம்னா இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 17:19. இது ரிவேர்ஸில் 19:17. ஸோ இதான் இதோடைய தலைகீழ் விகிதம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூட்டு விகிதம் காண்க 2:7, 5:3, 4:7. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 2:7, 5:3, 4:7. கூட்டு விகிதம் காம்பவுண்ட் ரேஷியோனா ஃபர்ஸ்ட் பாருங்க 2:7. 2:7 2/7 பெருக்கல் 5:3. நெக்ஸ்ட் 5:3. 5:3 5/3 இன்ட்டு அடுத்தது 4:7 4/7. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க, எதுவும் பண்ண முடியாது. அப்போ 2 × 5 10, 10 × 4 40. நெக்ஸ்ட் 3 × 7 21, 21 × 7 100/147. அப்போ காம்பவுண்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 40:147. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 9 மற்றும் 45க்கு மூன்றாவது விகித சமன் காண்க. அதாவது வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 9 and 45. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கேட்டாங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஏ பி சி. ஏக்கான வேல்யூ 9 எடுத்துக்கணும், ஏக்கான வேல்யூ 9 எடுத்துக்கணும், பிக்கான வேல்யூ 45 எடுத்துக்கணும். நமக்கு தேவை சிக்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த பிக்கான வேல்யூ அதாவது சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. பி அப்படிங்கிறது 45. அப்போ 45 × 45 வகுத்தல் ஏக்கான வேல்யூ 9. ஸோ 45 9 கன்சிடர் பண்ணால் 5, 5 × 45 ஈக்குவல் டு 225. ஸோ தேர்ட் ப்ரொபோசல் பார்த்தோம்னா 225. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 4, 16 மற்றும் 7க்கு நான்காவது விகித சமன் காண்க. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோசல் டு 4, 16, 7. ஸோ இந்த சமம் இந்த மெத்தட்லையும் கேட்பாங்க, இல்லைன்னா இப்படியும் கேட்பாங்க. 4:16 ஈக்குவல் டு 7:x. ஸோ நான்காவது விகித சமன் அப்படிங்கிறது இந்த எக்ஸுக்கான வேல்யூ. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். எந்த மெத்தடில் கேட்டாலும் ஒரே டெக்னிக் தான். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்கே கடைசியாக என்ன இருக்குது 7 இருக்குது. 7 பெருக்கல் அடுத்தது என்ன இருக்குது 16 வகுத்தல் கடைசியாக இருக்கிற வேல்யூ. எப்பயுமே கடைசியாக இருக்கிற வகுத்தலில் போட்டுக்கணும். ஸோ 16 4 கன்சிடர் பண்ணால் 4, 4 × 7 ஈக்குவல் டு
28. ஸோ ஃபோர்த் ப்ரொபோஷனல் 28. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். 9 மற்றும் 64க்கு சராசரி விகித சமன் காண்க. ஃபைண்ட் த மீன்னா சராசரின்னு அர்த்தம். மீன்னா தமிழ்ல சராசரி. மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 9 and 64. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 9 இன்ட் அப்படியே பெருக்கல் போட்டு 64. இது அப்படியே ரூட்ல எடுத்தோமா, இதான் மீன் ப்ரொபோஷனல். ஸோ 9 ரூட்ல எடுத்தோமா 3. அடுத்தது இங்க 64 ரூட்ல எடுத்தோமா 8 8 64. அப்போ 8 ரெண்டையும் பெருக்குனா 3 8 24. ஸோ இதான் இதோடைய மீன் ப்ரொபோஷனல். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.